ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா மீராவுக்கு அவங்க பெரிய பொண்ணு இந்து ககனை பார்க்கறதுக்கு போனது தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்கள கூப்பிட்டு எதுக்குடி நீ அவனை பார்க்க போனேன், யார் உனக்கு அண்ணன், எங்கள் அண்ணனை கொண்டவனை போய் உனக்கு அண்ணன் சொல்லிட்டு நீ அவனை போய் பார்க்க போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு கன்னத்தில் அப்பிடுறாங்க. உடனே சரி என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, ககன் தான் மாமாவை கொலை பண்ண போனாருன்னு உனக்கு தெரியுமா, என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே சரி நீ வாய் மூடுறா, உனக்கு ஒன்றும் தெரியாது, இது எதுக்குடா அங்கே போனால் இவளை நல்லா ஆளாக்கி பெருசாக்கி படிக்க வச்சு நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த அவங்க மாமனவே கொலை பண்ண பார்த்தவனை போய் அண்ணன் சொல்லிட்டு போய் உறவு கொண்டாடிட்டு பார்த்துட்டு வந்திருக்கா, இவளை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலாருன்னு அறையிறாங்க. இன்னொரு பக்கம் கேபியும் பூமியும் வர்றாங்க. நிறுத்து மீரா, எதுக்கு இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்க அவளை, அவங்க அண்ணனை தானே அவள் பார்க்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்கிறாங்க. வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்டயே சொல்லாமல் என்னையவே ஏமாற்றி நீங்களும் பூமியும் போயிட்டீங்க, இவளும் போயிட்டா, இன்னும் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க, என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீரா, நான் சொல்கிறது கேளு ஃபஸ்ட்டு, ககன் உங்கள் அண்ணனை கொலை செய்ய போகலை, முதல்ல அதை தெரிஞ்சுக்க, அப்படி அது இல்லாமல் அவன் கொலை செய்ய ட்ரை பண்ணதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி பார்த்துருந்தா அவனை அப்போவே கொண்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பூமி இல்லை அத்தையா, இதுக்கு பின்னாடி நிறையா காரணம் இருக்குது, இது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, காலம் வரப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அபூர்வா வர்றாங்க. அபூர்வா ஆமாம் மீரா, ஏன்னா இவன் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவனுக்கு மோதிரம் போட்டு என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டா, அதனால் இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வாங்குறதுக்கோசரம் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு தான் அவனுக்கு பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி என்ன நானும் எங்கள் அத்தையும் பேசிட்டப்ப நீங்கள் எதுக்கு நடுவில் வர்றீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் நாங்கள் 2 பேரும் பேசுகிறப்ப நடுவில் வர்றக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அபூர்வாக்கு ஷாக் ஆயிடுது. அவன் உனக்கு அத்தை அப்படின்னா நான் உனக்கு சித்தி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் உன் மேலே இருக்கிற காதலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவன் உன் பேரில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை அபகரிக்கணுங்கிறக்கோசரம் தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு அவரெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, எந்த ஒரு காரணத்திலும் இந்த ஒரு பைசா கூட அவர் எடுக்கணும்னு நினச்சதில்ல, அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே அபூர்வா அப்படியா, அப்படின்னா இந்த பேப்பரை பிடி ஃபஸ்ட்டு, இந்த பேப்பரில் உனக்கு இந்த ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு இந்த சொத்துக்கு எதுக்குமே சம்மதம் இல்லைன்னு நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிற. இன்னொரு பக்கம் மீரா என்ன நீ இப்படி சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி சொத்து பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் மீரா, உனக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கும் இங்கே இந்த நம்ம வீட்டு மானத்து மேலேயும் சொத்து மேலேயும் அக்கறை இல்லாட்டியும் எனக்கு அதில் அக்கறை இருக்கல, அதனால் நான் தான் இதை பற்றி கேட்கணும், அதனால் இவளை முதல்ல கையெழுத்து போட சொல்லு, ஃபஸ்ட்டு இந்த சொத்துக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, இல்லைன்னா அந்த கல்யாணம் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லையா அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா இதில் கையெழுத்து போட்டு தாராளமாக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி ஆக எனக்கு அவரை நான் கல்யாணம் பண்ணணும்னா இதில் எந்த ஒரு சம்மதமும் இல்லை, இந்த சொத்தில் எந்த ஒரு சம்மதம் இல்லைன்னு உங்களுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் உன்னை காதலிக்கல, உன்னுடைய சொத்தைத்தானே காதலிச்சா, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல்ல நிறுத்துறீங்களா ஃபஸ்ட்டு, முதல்ல அவர் இந்த சொத்து மேலே அவளுக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது, ஒரு சல்லி பைசா அவர் இதிலிருந்து எடுக்க மாட்டார், அது நான் கையெழுத்து போடவும் முடியாது, ஏன்னா இந்த சொத்தில் உங்களுக்கு நான் கையெழுத்து இல்லைன்னு போட்டேன், நீங்கள் என்னையே எங்கள் அத்தை ஃபேமிலி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்கள் மட்டும் ராஜா மாதிரி இருந்துக்கலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா, அதுவும் இல்லாமல் மீராத்தையும் மீராத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிறது ககனுக்கும் எனக்கும் பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் அது இல்லை இப்போ பிரச்சனை, அம்மா சோபா சந்திரா இந்த வீட்டில் உயிர் தான் இல்லையோ தவிர ஆனால் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, அதனாலயா நான் கையெழுத்து போட மாட்டேன், அதுக்காகவாவது இந்த சொத்து எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறையா ஆசைகள் தனிப்பட்ட ஆசைகள் எனக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அதையெல்லாம் நான் நிறைவேற்றணும், அதுக்காகவாச்சும் இந்த சொத்து வேணும், நான் எக்காரணத்தை கொண்டு அதில் கையெழுத்து போட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தோடு தான் நான் அவரை கல்யாணமும் பண்ணிப்பேன், அது கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும், நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏசிபி நயனிகா சோபா சந்திராவோட டிரைவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன நடக்கும்னு தெரியாது பார்த்துக்கோ, அவனோட நிலமை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜராணி ரத்தினத்தோட மூஞ்சியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை மேடம் நான் சொல்லிடுறேன் அன்றைக்கி நடந்த நைட்டு என்னென்னா சிம்மை வாங்கிட்டு வர சொன்னாங்க சரத்சந்திரா சார், அதனால் நான் யாருக்கும் தெரியாமல் அந்த சிம்மை வாங்கிட்டு கொடுத்தேன், அப்புறம் வாங்கிட்டு கொடுத்துட்டு நீ போன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அபூர்வா வந்தாங்க,
அபூர்வா வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வெளியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அபூர்வா கொஞ்சம் நேரம் கழித்து பின்கேட்டு வழியாக வந்துட்டு அங்கே சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதையும் டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நைனிகா மேடம் வந்துட்டு சரி ஓகே, நீ சொல்கிறத நான் அப்ரூவராக ஏற்றுக்கிறேன், அதே மாதிரி நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், இப்போ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. அப்போ அபூர்வா தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நட்சத்திரா பூமியோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ககனை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி பார்க்க ககனும் வராங்க. ககன் வந்துட்டு பூமி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு என்ன பூமி இங்கே நின்றுட்டுருக்க, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரா வாய்ஸில் நட்சத்திரா தெரியாமையே ஆமாம் மாமா, நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே மாமாவா முகத்தை பார்த்தா நட்சத்திரா ஹேய் நீயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா நான் தான். ஏன் என்னையனா உங்களுக்கு பிடிக்காதா? பூமி ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தா கூட என்னைய உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா? உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிற சுத்தமாகவே உனக்கு புரியாதா? என்னைக்கும் என்னுடைய மனசில் பூமி மட்டும்தான் இருக்கா, நீ ஆக முடியாது. அவளோட ட்ரெஸ்ஸை மாட்டினாலும் சரி, அவளோட என்ன பண்ணாலும் சரி, நீ ஆக முடியாது, அவள் தான், முதல்ல அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வாவோட சித்தியும் பூமியை நினச்சி பூமி ரூமுக்குள்ளே வராங்க. பூமி ரூமுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரா அது அவங்களுக்கு தெரியாது, போத்தி படுத்துட்டு இருந்ததுனால பூமி தானே என்னமோன்னு சொல்லிட்டு இவளை சும்மா விடக்கூடாது, கையெழுத்தும் போட மாட்டேங்கிறா, இவன் நம்மளுக்கே வந்துட்டு இது பண்ணுறாளா, இவளுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அடி அடிக்கிறாங்க. நட்சத்திரா இருந்துட்டு ஐயோ விடுங்க 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 அப்படிங்கிறாங்க. அபூர்வாவும் போயிட்டு நல்லா அடிச்சித்தி இவ தான் இத்தனைக்கும் காரணம், நல்லா அடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுக்கிறாங்க. பார்த்தா நட்சத்திரா நட்சத்திரா நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பேபி நீ எங்கேம்மா இங்கே, அவ்வளோ ட்ரெஸ் எதுக்கு இங்கே மாட்டிட்டு இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிறாங்க. நான் மாமா பார்க்குறக்காக இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்தேன், இது ஒன்றும் அவ்வளோ ட்ரெஸ் கிடையாது, நான் அவளை மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கருமம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீ? நான் அப்படியாச்சும் மாமாவுக்கு என்னை பிடிக்குமா, அதனால தான் நான் அப்படி பண்ணேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன்னையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ககன் வந்துட்டு அபூர்வா கிட்ட நீ பூமி கிட்ட இந்த சொத்துக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லைன்னு கையெழுத்து போட்டால் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பேன் நீ சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு ஆமாண்டா அப்படித்தான், நீ உண்மையாக அதுதானே உன்னோட நோக்கம், அவள் இந்த சொத்தை முதல்ல பறிக்கணும், அதுக்கப்புறம் அவள் கழுத்தில் தாலி கட்டலாங்கிறதுக்கோசரம் தான் இப்படி பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ககன் இருந்துட்டு எஸ் அப்படிங்கிறாங்க. உடனே மீரா பார்த்துட்டு ஐயோ அப்போ நினச்ச மாதிரியே தான் அவன் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எஸ்ஸுன்னா அதுக்கு எஸ் கிடையாது, நான் வந்துட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் இந்த சொத்தில் எனக்கு ஒரு சல்லி பைசா கூட எனக்கு தேவையில்லை, இந்த சொத்து பூரா பூமிக்கு இருக்கணுங்கிற கசரம் நான் சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய அத்தை அப்படின்னாங்க. அப்படின்னோடனே அப்புறம் வந்துட்டு யாருக்கு அத்தை அப்படிங்க, நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோபா சந்திராவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. அவங்க தான் அத்தை, அந்த அத்தையோட ஆசை சில இருக்குது, அதையெல்லாம் என் பூமி நிறைவேற்றணும், அதுக்காக இந்த சொத்து கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் அவள் சொத்து வேண்டான்னு சொல்லி கையெழுத்து போட மாட்டான், அந்த சொத்தோடையே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ககன் பூமிக்கிட்ட என்ன பூமி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் இவளை சொத்தோடையே இந்த சொத்து இவளுக்கு சேர வேண்டிய சொத்து வந்தாகணும், அவள் வேண்டான்னு சொல்லி என்றைக்குமே கையெழுத்து போட மாட்டான், அந்த சொத்தோடையே தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்யாணத்திற்கு யாருனாலையும் முடியாது, அது உங்கள் ஆசீர்வாதத்தோட சரத்சந்திராவோட ஆசீர்வாதத்தோட எங்கள் அத்தை சோபா சந்திரா ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக எங்கள் கல்யாணம் நடக்கும். சரி ஓகே, எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக சில பர்ச்சேசிங்கெல்லாம் இருக்குது, என்ன பூமி வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கை கேட்குறாங்க பூமிக்கிட்ட ககன், அவங்க கை கொடுக்குற மாதிரி வந்துட்டு கைக்குள்ளே கை கோர்த்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வா ஷாக் ஆகிட்டு ஷீ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நட்சத்திரா மேலேருந்து கீழே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே மாமா எங்கே காணோம் அப்படி சொல்லிட்டு வராங்க. மாமா இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பர்ச்சேசிங்காக போகிறாங்க, அது கை கோர்த்து
கோர்த்துட்டு போகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமாவும் அவளும் கை கோர்த்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே டென்ஷனோட வராங்க. இந்த பக்கம் செரி இருந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கு கை கோர்த்துட்டு போனது செரிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே இருக்கங்காட்டிக்கு அதைவே நினச்சிட்டு நடந்துட்டு அதுவே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் மீதி நட்சத்திரம் பார்த்துட்டு அங்கேருந்து வர்றாங்க. என்ன சரி உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு சொரணம் ஏதாவது இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்கேன். உன் இடத்துல நான் இருந்தேனா நீ காதலிச்ச பொண்ணை ஒருத்தன் கை கோர்த்து கூட்டிகிட்டு போகிறான், அந்த இடத்துல நான் போய் உட்காந்துருப்பேன்ல, அதுக்கான என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஒன்றும் தப்பாக போகலை, நீ காதலிக்கிற ககனு கை கோர்த்துட்டு போனான் தான், நீ போய் இப்போ அந்த இடத்துல உட்கார வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நான் அப்படி பண்ண முடியாது, நான் வந்து ஒரு பெண் பிள்ளையோ நீ ஆண் பிள்ளையோ எதையோ ஒன்று பண்ண வேண்டியதானே, என்கிட்ட எதுக்கு நீ உன்னோட முடிவு திணிச்சிட்ருக்க, உன்னோட வேலையிலுமா அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட போய் நான் பேசினேன் பாரு, உனக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன் பாரு, என்னை சொல்லணும் சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுறாங்க. என்னதான் அப்போ சரி வந்துட்டு பூமியை காதலிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.